ஓகே, இந்த ஸ்டெப்பை இந்த மாதிரி நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிட்டோம். y which is equal to a1 plus a2 cos pi sin omega t plus a2 sin pi cos omega t. அடுத்து பார்த்தீங்கன்னா a1 plus a2 cos pi a cos தீட்டான்னு எடுத்துக்கிறோம், a2 sin pi a sin தீட்டான்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன கிடைக்கும்? y which is equal to a1 plus a2 cos pi பதிலாக a cos theta sin omega t plus a2 sin pi பதிலாக a sin theta cos omega t. ஓகேவா? இங்கே பாருங்கள், இதுலேயும் a இருக்குது, இதுலேயும் a இருக்குது. a பொது எடுத்துக்கலாமா? y which is equal to a cos theta sin omega t plus sin theta cos omega t. இது எந்த ஃபார்முலா இருக்குது? sin a plus b ஃபார்முலா இருக்கா? அதாவது sin a cos b plus cos a sin b ஃபார்முலா இருக்குதா? இது அப்போ இதுக்கு பதிலாக நாம் sin a plus b எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ y which is equal to a sin a plus b, இங்கே என்ன எடுத்துருக்கோம்? ஏக்கு பதிலாக ஒமேகா டி ப்ளஸ் பிக்கு பதிலாக பையன்னு எடுத்துக்கிறோம். இப்போ a sin ஏக்கு பதிலாக ஒமேகா டி ப்ளஸ் இந்த பை எடுத்தோம்ல, பிக்கு பதிலாக பை எடுத்தோம்ல, அதை நம்ம தீட்டான்னு போட்டுக்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா? அதை தான் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி இங்கே போட்டிருப்பாங்க புக்ஸில். y which is equal to a sin omega t plus தீட்டான்ட்டு. ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டோம் இல்லையா, இதை நம்ம ஸ்டார்னு எடுத்துக்கிறோம், இது டபுள் ஸ்டார்னு எடுத்துக்கிறோம். சும்மா ஐடென்டிஃபிகேஷன். இங்கே நம்ம இது ஸ்டார், இது டபுள் ஸ்டார். இந்த ஸ்டாரை ஸ்கொயர் பண்ண போகிறோம். a1 plus a2 cos pi of whole square which is equal to a square cos square theta. இதை ஸ்கொயர் பண்ணிட்டோம். ஈக்குவேஷன் நம்பர் 5. அடுத்து டபுள் ஸ்டாரை ஸ்கொயர் பண்ண போகிறோம். a2 square sin square pi which is equal to a square sin square theta. ஈக்குவேஷன் நம்பர் 6. இந்த 5 and 6 ஈக்குவேஷன் ரெண்டு என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். இது என்ன ஃபார்முலா இருக்குது பாருங்கள்? a1 plus a2 cos pi of whole square, அதாவது a plus b of whole square ஃபார்முலா இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்? a square plus b square plus 2ab, அந்த ஃபார்முலா எழுதலாமா இதை? அடுத்து பாருங்கள், ஆடிங் ஈக்குவேஷன் 5 plus 6 ரெண்டு ஆட் பண்ணும்போது இதை இந்த 5th ஈக்குவேஷன் இல்லையா, இது நான் a plus b of whole square ஃபார்முலா எழுதிட்டேன். இந்த மாதிரி a1 square plus a2 square cos square pi plus 2a1 a2 cos pi plus a2 square sin square pi. அது 6th ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு இது ரெண்டும், இது இது 5th ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது 6th ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அடுத்து which is equal to இது 5th ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு, a square cos square theta ப்ளஸ் இது 6th ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு, a square sin square theta. ஓகே, அடுத்து பாருங்கள், a1 square plus a2 square plus 2a1 a2 cos pi. இந்த cos square pi இருக்கு இல்லையா, அதை நான் வெளியே எடுத்துக்கிறேன். மற்றெல்லாம் அப்படியே போடுங்க. a1 square plus a2 square plus 2a1 a2 cos pi cos into cos square pi plus இந்த a2 square இருக்கு இல்லையா, இதுவும் நான் இங்கே எடுத்து போட்டுக்கிறேன், பொதுவாக எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு a2 square இருக்குது, இங்கே ஒரு a2 square இருக்கு இல்லையா, அதை நான் இங்கே பொதுவாக எடுத்து போட்டேன். இப்போ என்ன இருக்குது? இங்கே sin square pi மட்டும் தான் இருக்குமா? அப்போ cos square pi plus sin square pi என்ன ஆகும்? which is equal to 1 equal to இங்கே a ஸ்கொயர், இங்கே a ஸ்கொயர் பொதுவாக எடுத்துக்கலாமா? அப்போ a ஸ்கொயர் cos square theta plus sin square theta which is equal to 1. இது 1 ஆயிரும். அப்போ ரிமைன்ஸ் என்ன இருக்கும்? a ஸ்கொயர் a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் ப்ளஸ் 2a1 a2 cos pi which is equal to a ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ a equal to root of a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் ப்ளஸ் 2a1 a2 cos pi. ஈக்குவேஷன் நம்பர் 7. அடுத்து அந்த ஸ்டார் போட்டோம் இல்லையா, 1 ஸ்டார் செகண்ட் ஸ்டார்ன்ட்டு, அதை நாம் அந்த செகண்ட் ஸ்டார் டிவைடட் பை 1 ஸ்டார் அதை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணோம்னா a sin theta
divided by a cos theta which is equal to a2 sin pi divided by a1 plus a2 cos pi னு கிடைக்கும். a கேன்சல் பண்ணிட்டோம்னா sin theta by cos theta which is equal to tan theta. ஓகேவா? இப்போ tan theta which is equal to a2 sin pi divided by a1 plus a2 cos pi கிடைக்குமா? அப்போ theta which is equal to tan அந்த சைடு போனால் இன்வர்ஸ் ஆயிரும். ஓகேவா? இப்போ tan இன்வர்ஸ் நான் அந்த ஸ்டெப்பு போடல, அந்த tan theta which is equal to அந்த ஸ்டெப் போடல, நீ போட்டுக்கோங்க. tan theta which is equal to இதை போட்டுட்டு அடுத்து இந்த theta இங்கே வச்சுட்டு tan அந்த சைடு வந்தால் இன்வர்ஸ் ஆயிரும். அப்போ theta which is equal to tan inverse a2 sin pi divided by a1 plus a2 cos phi. Equation number 8. So next அந்த resultant amplitude எப்போ மேக்ஸிமமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் இங்கே போட்டிருக்கு இல்லையா 7, இதையே நம்ம கொண்டு வந்து போட்டுக்கலாம். எப்போ மேக்ஸிமமாக இருக்குன்னா அதனோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் when phi which is equal to 0 plus or minus, அதாவது இங்கே 0லேருந்து தொடங்குது இல்லையா, அதாவது 0 plus or minus 2 pi plus or minus 4 pi. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இந்த ரிசல்டன்ட் ஆம்பிளிடியூடு மேக்ஸிமமாக இருக்கும். இங்கே பாருங்கள் a which is equal to root of இங்கே எடுத்து போட்டேன். காஸ் பை இருக்கா, பை போல் நம்ம 0 போட்டோம்னா காஸ் 0 1 ஆயிரும் இல்லையா? இப்போ காஸ் 0 1 ஆயிரும். ரெமைன்ஸ் என்ன இருக்கும்? a which is equal to root of a1 square plus a2 square plus 2a1 a2 மட்டும்தான் இருக்கும். ஓகே, இது என்ன ஃபார்முலா இருக்குது? a plus b of whole square ஃபார்முலா இருக்கா? அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? a maximum which is equal to root of a1 plus a2 of whole squareன்னு நம்ம இதை இந்த ஃபார்முலா எழுதிடலாம். ஓகேவா? அப்போ அந்த பை எப்போ 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 பை ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 பையாக இருக்கும்போது தான் இந்த ரிசல்டன்ட் ஆம்பிளிடியூடு மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ எப்போ மினிமமாக இருக்கும்? when pi which is equal to plus or minus pi plus or minus 3 pi plus or minus 5 pi. ஸோ இப்படி இருக்கும்போது ரிசல்டன்ட் ஆம்பிளிடியூடு மினிமமாக இருக்கும். a minimum which is equal to இதை தான் இங்கே போட்டிருக்கேன், ரூட் ஆஃப் பாருங்கள் a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் ப்ளஸ் 2a1 a2 காஸ் பைக்கு என்ன போடுறோம்? பை அப்ளை பண்ணுறோம். 5க்கு பதிலாக பை, பை எஸ் என்னது? இது 180. அப்போ காஸ் 180 என்னது? காஸ் 180 which is equal to -1. ஓகேவா? அப்போ நம்ம இந்த காஸ் 180 பதிலாக அந்த ஸ்டெப் நான் போடல, நீ போட்டுக்கோங்க. இந்த பைக்கு பதிலாக 180 போட்டிங்கன்னா மைனஸ் வருமா? இப்போ -1 இங்கே மைனஸ் வரும். ஓகேவா? அப்போ நமக்கு -1 தான் கிடைக்கும். a minimum which is equal to root of இதே மாதிரி நம்ம a plus b of whole square ஃபார்ம் எழுதணும்னா a1 மைனஸ், ஏன்னா இங்கே காஸ் 180 மைனஸ் போட்டிருக்கோமோ அதனால் மைனஸில் வரும். இப்போ a1 மைனஸ் a2 ஆஃப் ஹோல் ஸ்கொயர். இப்போ மைனஸில் வந்தால் அந்த ரிசல்டன்ட் ஆம்பிளிடியூட் எப்படி இருக்கும்? மினிமமாக இருக்கும். அப்போ ப்ளஸில் வந்தால் ரிசல்டன்ட் ஆம்பிளிடியூடு மேக்ஸிமம், மைனஸில் கிடைச்சா அது ரிசல்டன்ட் ஆம்பிளிடியூடு மினிமம். ஓகேவா? தென் அந்த லைட்டோட இன்டென்சிட்டி எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதனோட ஆம்பிளிடியூடுக்கு, அதாவது அந்த வீச்சுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகேவா? the intensity of light is proportional to square of amplitude. அந்த ஸ்கொயர் ஆஃப் ஆம்பிளிடியூடுக்கு இன்டென்சிட்டி, அந்த லைட்டோட இன்டென்சிட்டி எப்படி இருக்கும்? ப்ரொபோஷனல், டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகேவா? I proportional to a ஸ்கொயர். அப்போ நம்ம a ஸ்கொயருக்கு போல நம்ம I போடலாமா? ஓகேவா? இங்கே போட்டிருக்கு இல்லையா, இதை கொண்டு வந்து இங்கே நான் பண்ணுறேன் பாருங்கள், போடுறேன் பாருங்கள். I ப்ரொபோஷ்னல், அதாவது ஏக்கு பதிலாக I ப்ரொபோஷ்னல் a1 ஸ்கொயருக்கு பதிலாக, அதாவது a ஸ்கொயர் பதிலாக நான் I போடுவோமா? அப்போ I1 ப்ளஸ் I2 இதை அப்படியே இங்கே ஃபாலோ பண்ணுங்க. I2 ப்ளஸ் 2 a1க்கு என்ன போடணும் நம்ம? அதாவது a ஸ்கொயருக்கு I போடுறோம். அப்போ ஏவுக்கு I ஸ்கொயர் போடுவோமா? அப்போ இங்கே a ஸ்கொயருக்கு I1 போட்டிருக்கேன், ப்ளஸ் a2 ஸ்கொயருக்கு I2 போட்டிருக்கேன் இங்கே. அடுத்து ப்ளஸ் 2a1க்கு என்ன போடுவோம்? ஏவுக்கு I ஸ்கொயர் போடுவோம். அப்போ ரூட் I1, a2க்கு ரூட் I2 இன்ட்டு காஸ் பை. ஓகேவா?
ஸோ இதை நம்ம சேர்த்து எழுதிக்கலாம், அதாவது ஹோல் ரூட் எழுதிக்கலாம். I proportional to I1 plus I2 plus root 2 into root I1 into I2 cos phi. Equation number 11. Understand? அதாவது இன்டென்சிட்டி அந்த லைட்டோட ஆம்ப்ளிடியூடுக்கு எப்படி இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை இங்கே எழுதிக்கோங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தால் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். I ப்ரொபோஷனல் டு ஏ ஸ்கொயரா, ஏ ஸ்கொயர் பதில் நான் I போட்டேன். ப்ரொபோஷனல் டு A1 ஸ்கொயர் I1 ப்ளஸ் A2 ஸ்கொயருக்கு I2 ப்ளஸ் 2 எடுத்து போட்டேன். A1க்கு பதிலாக ரூட், அதாவது I ஸ்கொயர் போடுவோம், அதனால் ரூட் I1 போட்டேன். இங்கே A ஸ்கொயர் போட்டதுனால I போட்டிருக்கேன், இங்கே A போட்டதுனால I ஸ்கொயர், அதனால் ரூட் I1, A2 பதிலாக ரூட் I2 காஸ் பை அப்படி போட்டேன். ரைட்டா? ரெண்டையும் ஹோல் ரூட் எடுத்து இந்த மாதிரி போட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஈக்குவேஷன் நம்பர் 11. ஸோ இதோட கண்டினியூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.